என்னுடைய அன்பான ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். நீங்கள் அனைவரும் எனது யூடியூப் சேனல் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காமெண்ட்ஸ். அப்போதான் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். நான் இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போது தனி ஒரு 2 படத்தின் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி. 2015 வெளியான தனி ஒருவன் படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதன் தொடர்ச்சியாக தனி ஒருவன் 2 படத்தை ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்துக்கிட்டாங்க, எதிர்பார்த்து. ஆனால் இந்த படம் ஏன் இன்னும் துவங்கலை, என்ன இது பற்றி அனைத்து இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். முழு வீடியோவை கண்டிப்பா பாருங்க. 2015 வெளியான தனி ஒருவன் படம் டைரக்டர் மோகன் ராஜாவின் ஒரு மாஸ்டர் பீஸ் திரைப்படமாக தான் சொல்லப்படுது. இந்த படத்தில் ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி மற்றும் தம்பி ராமையா நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். மேலிதன் கதை, திரைக்கதை மற்றும் ஆக்டிங் அனைத்தும் ஒரு பாராட்டப்பட்டன. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சது. மேலும் இது ஒரு பாக்ஸ் ஆபீஸில் மேலும் வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்தின் மாபெரும் எதிரியான மூர்த்தி, அதாவது அரவிந்த் சாமின்னு சொல்லுவாங்க, அவருடைய கேரக்டர் ரசிகர்களால் இன்னும் நினைவில் வைக்கப்பட்டு தனி ஒருவன் படத்திற்கு அதன் வெற்றிக்கும் பிறகு ரசிகர்கள் தனி ஒருவன் 2 படத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. 2023 ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு அதிகாரப்பூர்வமான தனி ஒருவன் 2 படத்தின் அப்டேட்டை வெளியிட்டாங்க. இதனால ரசிகர் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சு. ஆனா அதன் பிறகு இந்த படப்பிடிப்பு இன்னும் துவங்கல. இதற்கு காரணம் என்னன்னு பல பேர் கேட்டு வந்தாங்க. அதற்கான கேள்விதான் இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம். இந்த நிலையில தான் தனி ஒருவன் 2 படம் தள்ளி போவதற்கான முக்கிய காரணம் படத்தின் பட்ஜெட் என்று சொல்றாங்க. படத்தோட இந்த படம் ஒரு பெரிய ஹை பட்ஜெட் படமா இருக்க போது, மேலும் இதற்கு தேவையான நிதி நிறுவனம் மற்றும் நேரம் கிடைக்காதனாலதான் இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு. ஜெயம் ரவி அடுத்தடுத்து பல படங்களை கமிட் ஆகி வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இயக்குனர் ராஜாவும் தெலுங்குல 2 படங்களை கமிட் செஞ்சிருக்காரு. இதனால தனி ஒருவன் 2 படத்துக்கான நேரம் கொஞ்சம் வரும்னு சொல்றாரு. இதற்கும் இந்த படத்தை கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஜெயம் ரவி மற்றும் மோகன் ராஜா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் தயாரிப்பாளர் தனஞ்சயன் சமீபத்தில் பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி ரசிகர்கள் தனி ஒரு 2 படத்தை பற்றி பெரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. சோசியல் மீடியால இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சாமி மீண்டும் இணைவதாக எதிர்பார்க்கப்படுது. ஆனா பார்ட் 1ல அரவிந்த் சாமி ஜெயம் ரவியால கொல்லப்பட்டதுனால ஒரு புதிய வில்லனாக யாரையாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இயக்குனர் மோகன் ராஜாவின் கிரைம் த்ரில்லர் படத்துல எப்படி இருக்கு இந்த தனி ஒருவன் 2, இது ரசிகர்களின் பெரும் ஆர்வத்தை அதிகரிச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், தனி ஒருவன் 2 படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த படம் எப்படி இருக்கு, எப்படி இருக்க போகுது, யார் கேஸ்ட், பார்ட் 1ல இருந்த அதே கேஸ்டா இந்த படத்துல இருக்க போறாங்களா, இல்ல ஒரு புது ஸ்டோரியா இருக்க போதான்னு பல கேள்விகள். இந்த படம் எப்போது துவங்கும், ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சாமி மீண்டும் இணைவார்களா என்ன பல கேள்வி இருக்கு. புது அப்டேட்டுக்கும் புது இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.